உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நாம் இப்போ ஓட்டு போட்டு 234 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தோம்ல, இதில் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 பேருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்போ எம்எல்ஏனா யார், மினிஸ்டர்னா யார், மினிஸ்டருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எம்எல்ஏக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எத்தனை பேர்னாலும் மினிஸ்டராக இருக்கலாமா, முதல்வர் விஜய் அவர்கள் முதற்கொண்டு மினிஸ்டர் எம்எல்ஏக்கெல்லாம் எவ்வளோ சேல்ரி, இப்போ புதுசாக விஜய் அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஆளுநரால் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா லோக்சபா மாதிரியே தமிழ்நாட்டிலையும் 1935 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக சட்டமன்றம், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை இருந்துச்சு. ஆனால் 1986 எம்ஜிஆர் அவர்கள் பீரியடில் அந்த சட்ட மேலவையை கலைச்சிட்டாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது. அங்கே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருப்பாங்க. எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இப்படி எம்எல்ஏ ஆகிறதுக்கு 25 வயசு முடிஞ்சிருக்கணும், நல்லா மனநிலை இருக்கணும், அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு அரசு வேலையிலையும் இருக்கக்கூடாது, இந்திய குடிமகனாக இருக்கணும், இப்படி எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அப்போ சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றுற இடமாகவும் பல நலத்திட்டங்களுக்கு தேவையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிற இடமாகவும் சட்டமன்றம் இருக்குது. இந்த சட்டமன்றத்தில் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் அந்த சட்டத்துக்கு இல்லை அந்த திட்டத்துக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ இல்லை வெளிநடப்பு பண்ணவோ அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அதுபோக தொகுதி சார்ந்த பிரச்சனை கேள்வி எழுப்புறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அது அவரோட வந்து கடமை. இது மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர், துணை சபாநாயகர், செயலாளர் இவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி இப்போ ஜேசிடி பரவார் அவரை கூட சட்டமன்ற சபாநாயகராக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் சட்டமன்றத்தில் இருப்பாங்க. அதுபோக ஒரு எம்எல்ஏங்கிறவர் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலையும் அவரோட பங்கு முக்கியமானது, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கலையும் ஒரு எம்எல்ஏவோட பங்கு முக்கியமானது. இப்போ ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தோம், அப்போ அந்த தொகுதிக்கு அவர் ஏதாவது நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள்லாம் பண்ணணும். அப்போ அவர் எந்த காசில் பண்ணுவார்? அவரோட சொந்த காசிலே பண்ணுவார். அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படி தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்களை பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வருஷத்துக்கு 3 கோடின்னு சொல்லி தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியில் அந்த தொகுதிக்கு தேவையான பஸ் ஸ்டாண்டு, கழிப்பிடம் கட்டுறது, இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை வந்து அவர் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் அவருக்கு நிதி தேவைப்படுது அப்படின்னா சட்டசபையில் வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், அதாவது மானியம் கோரிக்கை நடக்கும். அதில் அவர் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த திட்டங்கள்லாம் இருக்குது, இதை சரி பண்ணனுக்கு இவ்வளோ நிதி தேவைப்படும்னு சொல்லி அவர் பேசி அவரோட சாமர்த்தியம் தான். அதுக்கப்புறம் அந்த நிதியை வாங்கி எக்ஸ்ட்ராவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ பதவியில் இருக்கும்போது இறந்துட்டாருன்னா அவர் ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதே மாதிரி அவரோட வாரிசுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 30,000 ரூபா பென்ஷன் கொடுப்பாங்க. மருத்துவப்படி வந்து 75,000 ரூபா கொடுப்பாங்க. இப்படி ஒரு எம்எல்ஏக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. இப்போ ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்தோம்னா அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாயோட சேர்த்து அந்த அளவு இந்த அளவுன்னு சொல்லி மாதத்துக்கு 1,05,000 ரூபா அவருக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். இது 2018 மாற்றுறாங்க. எம்எல்ஏக்கு எப்படின்னா மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ மினிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் சேர்த்து 1,05,000, இதோடு சேர்த்து 40,000 ரூபா வந்து அடிப்படை சம்பளம், 15,000 ரூபா மினிஸ்ட்ரி அலவன்ஸ்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ருக்கு வருஷத்துக்கு 1,50,000 லட்சத்துலேருந்து 1,60,000 ரூபா வரைக்கும் சேலரி கிடைக்கும். இப்போ எம்எல்ஏக்கும் மினிஸ்ட்ருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எம்எல்ஏங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஸோ அவரை என்ன தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் எல்லா எம்எல்ஏவும் மினிஸ்டர் ஆக முடியாது. ஏன் மினிஸ்டர் அமைச்சர் ஆக முடியாது அப்படின்னா, எந்த கட்சி மெஜாரிட்டியாக 118 மேலே ஜெயிச்சு மெஜாரிட்டியாக ஆட்சிக்கு வராங்களோ பெரும்பாலும் அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் மினிஸ்டர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை நடந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்களா ஆட்சி அமைக்கிறதுக்கு, அப்படி கூட்டணி ஆட்சி அமையும் போது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் அந்த எம்எல்ஏக்களுக்கும் வந்து மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க. ஸோ எவரி எம்எல்ஏ இஸ் நாட் அ மினிஸ்டர், எவரி மினிஸ்டர் இஸ் அன் எம்எல்ஏ. இப்போ மினிஸ்டர் செலக்ட் பண்ணவங்களுக்கு அவங்க இலாக்கா, அதாவது துறைகள் வந்து ஒதுக்கிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரே மினிஸ்ட்ரிக்கிலே 2-3 டிபார்ட்மெண்ட் ஒதுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களும் ஒரு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். அப்போ அவர் கீழே வந்து எப்பயுமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது கூடவே ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட்ஸ் அவர் கீழே இருக்குது. ஸோ இப்படி அதேமாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் கீழேயும் பள்ளிக்கல்வித்துறை, தொல்லியல் துறை, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு சொல்லி 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மினிஸ்டர் கீழேயும் ஒரே டிபார்ட்மெண்ட்டும் இருக்கலாம், இல்லை 4-5 டிபார்ட்மெண்ட்டும் இருக்கலாம். அது வந்து அந்த கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு. இடையில ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் புதுசாக உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு ஒரு மினிஸ்டர் போடுவாங்க. அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ எத்தனை பேர்னாலும் மினிஸ்டர் இருக்கலாமா? இப்போ 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ 234 மினிஸ்டர் இருக்கலாமா அப்படின்னா கிடையாது. மினிஸ்டருக்கும் ஒரு வரம்பு இருக்குது, எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் 164(1)A படி 234 எம்எல்ஏக்கள் மொத்த எம்எல்ஏக்களில் 15% மினிஸ்டராக இருக்க முடியும். அப்போ 234 15%ங்கிறது 35 பேர் தான் மினிஸ்டராக இருக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் வந்து 10 பேரை வந்து மினிஸ்டர் பதவிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் 25 பதவி வந்து மினிஸ்டர் பதவி காலியாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆளுநர்கிட்டையும் இப்போ டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆளுநர் வந்து டைம் கொடுத்து இவங்களும் வந்து இலாக்காக்கள் ஒதுக்கி மிச்சம் இருக்கிற 25ல் எத்தனை நாள் மினிஸ்டர் பதவி அவங்களுக்கு கொடுக்கலாம், அது கவர்மெண்ட்டோட முடிவு தான். ஸோ 35 மினிஸ்டர் பதவி கொடுத்து அவங்களுக்கு தேவையான துறைகள்லாம் ஒதுக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஆனால் அது சீக்கிரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் கவர்மெண்ட் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னென்னா, போன பிப்ரவரியில் வந்து இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணாங்க தேர்தல் இருந்ததுனால. இப்போ தேர்தல் முடிஞ்சு கவர்மெண்ட் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து முழு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணணும். ஆனால் இப்போ மினிஸ்டராக இருக்கிறதே வந்து
10 பேர் தான். அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரும் ஒன்று கூடி மீட்டிங் போட்டு அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ நிதி இருக்குது, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும், அதுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டு கலந்து ஆலோசித்து இப்படி ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணணும். பட் அதுக்கு வந்து இன்னும் மினிஸ்டர் பதவி வந்து ரெடி பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து ஆளுநர் வந்து டைம் கொடுக்கணும். ஸோ சீக்கிரமே பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மொத்தம் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது விஜய் அவர்கள் கவர்மெண்ட் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏவோட மினிஸ்டருக்கு வந்து கடமைகள், பொறுப்புகள், சலுகைகள், பவர்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலலாம் துப்பாக்கி ஏந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் மினிஸ்டருக்கு வந்து அவர் டிபார்ட்மெண்ட் பேர் போட்டு அவர் பேர் போட்டு தலைமைச் செயலகத்தில் ஒரு ரூம் தனியாக கொடுத்துருவாங்க. நீங்கள் கூட சோஷியல் மீடியாவில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மினிஸ்டராக கூட்டு போய் அவர் சீட்டில் வந்து அவங்க சீட்டில் வந்து உட்கார வச்சார். ஸோ இந்த மாதிரி மினிஸ்டராக இருக்கிறவங்களுக்கும் நிறையா பவர் சலுகைகள்லாம் இருக்குது. ஸோ எம்எல்ஏங்கிறவர் மக்களோட பிரதிநிதி மட்டும்தான். ஆனால் மினிஸ்டருங்கிறவர் மக்களோட பிரதிநிதியாகவும் இருப்பார், கவர்மெண்ட்டோட பிரதிநிதியாகவும் இருப்பார். ஸோ இதுதான் எம்எல்ஏக்கள் மினிஸ்டருக்கு உள்ள வித்தியாசம், அவங்களோட பவர், சம்பளம் எல்லாமே. ஸோ இப்போ சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு 10 மினிஸ்டர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மினிஸ்டர்லேயே யாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து பொருத்தமாக இருக்குது, எது சரியாக இருக்குது, இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பு பேசாம எம்எல்ஏ ஆகிடு. எம்எல்ஏ ஆகிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா.